Hi all, check pop rep 3291 ஓட கொஸ்டின். இது டைம் அண்ட் ஒர்க்கோட கடைசி கொஸ்டினுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் தெரியலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆன்சரை பார்க்கலாம். தி ஆன்சர் இஸ் 10 days. ஸோ எப்படி சார் 10 days வந்துச்சு இது தெரியணுமா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை சேவ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். எஸ், எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 24 days. அப்போ 24 1/24ன்றது எஃபிஷியன்சி. பி இன் 9 days 1/9ன்றது எஃபிஷியன்சி. சி இன் 12 days. ஸோ 1/12ன்றது எஃபிஷியன்சி. சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? பி அண்ட் சி ஸ்டார்ட் தி ஒர்க் பட் ஆர் ஃபோர்ஸ் டு லீவ் ஆஃப்டர் 3 days. ஸோ 3 நாள்ல பியும் சியும் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ 3 நாள்னா 3 இன்டூ பியும் சியூனா பியோட எஃபிஷியன்சி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத 3 இன்டூ 1/9 பிளஸ் 1/12 கொடுக்குறோம். ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துட்டு 3ஆல அடிச்சிட்டோம் அப்படின்னா 21 இன்டூ 3 9 இன்டூ 12 வருது. ஸோ 9ஆல இதையும் அடிக்கும் போது நமக்கு 7 கிடைக்குது. 7/12 கிடைக்குது. ஸோ 7/12 ஒர்க்கை பியும் சியும் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் ஒர்க்ஸை வந்துட்டு எவ்வளோ நாளில் வந்துட்டு ஏ பண்ணிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 - 7/12 அப்படின்னு கொடுத்தோம்னா எப்படியும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 5/12. ஸோ 5/12 வந்துட்டு எவ்வளோ நாளில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்கள எஃபிஷியன்சி என்ன 24 நாள். ஒரு ஒர்க்கை பண்ண 24 நாள். அப்போ 5/12 ஒர்க்கை பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12ம் 24ம் அடிச்சுக்குது. 12ம் 24 அடிச்சிட்டோம் அப்படின்னா வில் கெட் 2. ஸோ 2 × 5 is 10 days. ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கிளியரா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடு, சேவ் பண்ணிக்க மறந்துடாதீங்க மக்களே. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.